அவருடைய காலத்தில் மழை அப்படின்ற ஒன்று கிடையாது, ரெயின் அப்படின்ற ஒன்று கிடையாது, வானத்திலேருந்து மழை வரும் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அப்படி ஒரு விஷயத்தையே வேதாகமத்தில் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்கிறான்னா, மழையினால் இந்த ஜனங்களை அழிப்பேன், ஒரு கூட்ட மிருக ஜீவன்கள் உங்ககிட்ட வந்து தஞ்சம் அடையும், இவர்களையெல்லாம் நான் காப்பாற்றுவோம் அப்படின்ற வசனம் இருக்குது. ஆனால் மழைன்றதை இந்த ஜனங்கள் பார்த்ததில்லை. அப்போ எப்படிப்பட்ட பிரயாசத்துக்குள்ளே, எப்படிப்பட்ட பழிச்சொல்லுக்குள்ளே இவர் இருந்திருப்பார், எப்படிப்பட்ட கேலி கிண்டல்கள் இவர் குடும்பத்துக்கும் இவருக்கும் வந்திருக்குன்றதை நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். யோசித்து பாருங்க, ஆண்டவர் பேசுகிற சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்னு கேட்காது, ஆனால் ஆண்டவர் சத்தத்தை கேட்டுட்டாரு. ரெண்டாவது, ஆண்டவர் வேலையை செய்ய சொன்னாங்கன்னு செய்கிறாரு. அது கடல் பகுதியும் கிடையாது. ஒருவேளை கடல் பகுதியாக இருந்தால் கூட கேலி கிண்டலுக்குள்ளே என்ன பண்ணியிருக்க தேவையில்ல, போயிருக்க தேவையில்ல. அது கடல் பகுதியும் கிடையாது, அது ஒரு நல்ல தரையான ஒரு பகுதி தான். மழை அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. மழையை குறித்தும் என்ன பண்ணுறாரு, மனம் திரும்புங்கள்னு என்ன பண்ணுறாரு, பிரசங்கமும் பண்ணியிருக்கிறாரு. இவனுங்களாவது ரசிக்கப்படுவானுங்களா அப்படின்னு சொல்லி இவ்வளோத்தையும் என்ன பண்ணுறாரு. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை மற்றவர்கள் பார்க்கும்போது எப்படி பார்த்துருப்பாங்கன்னா, ஒரு கேலியான வாழ்க்கையாக தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை.